அஸ்ஸலாமு அலைக்கும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: நோயுற்று இருந்த ஒருவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமாக நலம் விசாரிப்பவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் இரவு அவர் இறந்துவிட்டார். அவரை மக்கள் இரவிலேயே அடக்கம் செய்துவிட்டனர். மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இச்செய்தியை மக்கள் தெரிவித்ததும், இதை அப்போதே எனக்கு நீங்கள் அறிவிக்காததன் காரணம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள், கடுமையான இருள் சூழ்ந்த இரவு நேரமாக இருந்ததால் உங்களுக்கு சிரமம் கொடுக்க நாங்கள் விரும்பவில்லை என்றனர். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது அடக்கத்தலத்திற்கு வந்து இறுதித் தொழுகை தொழுவித்தார்கள். சஹீஹ் புகாரி 1247, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: மனிதர்களில் ஒரு முஸ்லிமுக்கு பருவமடையாத 3 குழந்தைகள் இறந்துவிட்டால், அக்குழந்தைகளின் மீது அல்லாஹ் கொண்டுள்ள கருணையின் புண்ணியத்தால் அவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் நுழையச் செய்யாமல் இருப்பதில்லை. இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹீஹ் புகாரி 1248, அத்தியாயம் 23, ஜனாசாவின் சட்டங்கள்.